எல்லாரும் என்ன ஆசைப்படணும்னா ஒரு புதுமைக்காக நீங்க ஆசைப்படணும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு புதுமைக்காக ஆசைப்படணும். எல்லாத்தையும் புதுமையாக்குவார் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் வந்து ரெகுலரா ஒரு 10 இயர்ஸா 5 இயர்ஸா ஒரு 20 இயர்ஸா ஒரே ஒரு காரியத்தை நீங்க அப்படி வச்சிருக்கிறீங்களோ அதுக்கு மேல கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணுங்கன்னா, இத்தனை நாட்களும் இதை நீங்க ஆசீர்வாதமாக்கி எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வீட்டை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வாகனத்தை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த தொழிலை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த கணவனாரை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த மனைவிக்கு எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆனா இப்போ பாஸ்டர் ஆண்டவர் உங்க வார்த்தையை சொன்னதன் மூலமா நான் ஜெபிக்கிறேன், இதுல ஒரு புதுமையை நான் பார்க்கணும், ஒரு நியூவை நான் பார்க்கணும், ஒரு நியூவை நான் பார்க்கணும். இது உலகத்தானுக்கு உலகத்தான் நிறைய பேர் இது பண்றாங்க. ஆனா உண்மையா சுதந்திரிக்க வேண்டியது யார் அப்படின்னா சொல்லுங்க, உண்மையா சுதந்திரிக்க வேண்டியது யாரு? நம்ம தான் சுதந்திரிக்கணும். நம்ம அதுக்கு மேல ஆசையோ அப்படி நம்ம அதுக்கு பின்னாடி போறது அப்படின்னு கிடையாது. நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல ஆண்டவர் உங்களை வச்சிருக்கும் போது நிறைய பேருக்கு சாட்சி சொல்வதற்கு ஒரு நியூவை நீங்க பார்க்க வேண்டாமா? அந்த பழைய வாழ்க்கையை எத்தனை நாள் தான் பார்த்துட்டு இருப்பீங்க? அந்த பழைய வாழ்க்கையை நினைச்சு எத்தனை நாள் தான் கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க? அதனால முதல்ல நீங்க என்ன நினைங்கன்னா, இந்த ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் உங்க வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணுவேனாவது, ஹலோ, ஒயிட் வாஷ் பண்ணுவேனாவது ஒரு முடிவெடுங்களேன். அப்படியாவது ஒரு முடிவெடுங்களேன். கொஞ்சமாவது ஏதாவது ஒண்ணு முடிவெடுங்களேன். நீ உங்களுக்கு அது விருப்பமே இல்ல, உங்களுடைய சூழ்நிலை, நம்முடைய சூழ்நிலை புரியுது எனக்கு. பட் நீங்க ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஜெபம் பண்ணாதானே கர்த்தர் செய்வாரு. அப்படித்தானே? இப்ப உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஜெபம் பண்ணது எது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்குது? உங்களுக்கு தேவையானது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தேவையான ஒண்ண நீங்க கேட்டு ஜெபம் பண்ணி ஏசப்பா தராம இருந்திருக்கிறாரா? என்ன பொறுத்தளவில் நம்ம ஜெபம் பண்ணி எதை கேட்டு, எனக்கு தேவையான எதை நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டேனோ அதை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணிருக்கிறாருன்னா கண்டிப்பா தந்திருக்கிறாருங்க.